வந்துட்டாரா, ஓடிடலாம்டா. அண்ணே பயப்படாதண்ணே, நான் கடி ஜோக்கெல்லாம் சொல்ல வரல. உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கதானே வந்தேன். ஏதாச்சும் கேளு, நான் உனக்கு பண்ணி தரேன். ஐயோ நீ அம்மா, வேண்டாம்மா, வேண்டவே வேண்டாம் அண்ணே. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா தான் சொன்னாங்க அண்ணனுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அதானே வந்தேன். நீங்கள் கேளுங்கண்ணே, நான் செஞ்சு தரேன். சாப்பாடு நானே செஞ்சுக்கிறேம்மா, நீ ஒன்றும் செஞ்சு தர வேண்டாம். அண்ணே என்னண்ணே, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுண்ணே. எனக்கு ஒன்றும் வேண்டாம், தோசை மட்டும் சுட்டு தரியா? ஐ சரிண்ணே, தோசை தானே, நான் சுட்டு தரேன். சரி சுடு, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். ஓகே நீ போயிட்டு வாங்கண்ணே. ஐ அண்ணே இதுக்கு தோசை சுட போகிறேனே. லலா அம்மாடி தங்கச்சி, என்ன நீ இந்த வரேன். அம்மா போய் பார்த்தேன், தோசை மாவு இல்லைன்னு சொன்னாங்களா, நீ எப்படி தோசை சுடுவ? என்ன நீ சொல்லுவீங்க, தோசை மாவு இல்லையா? இப்போ தானே நீ மாவெல்லாம் நான் கரைச்சி நான் வச்சிருக்கேன் பாருங்க. இரு நான் பார்க்குறேன், அது என்ன மாவு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். ஐயோ அது தோசை மாவு இல்லடி. அண்ணே வெளியில் டப்பானாலே இருந்துச்சு தெரியுமா, அதுலேருந்து எடுத்து கொட்டி இப்போ தானே கரைச்சி வச்சேன். அடியே அது தோசை மாவு இல்லடி, அது கோல மாவு. கோல மாவானே, அதில் புதுசாக நம்ம தோசை ஆக்கி சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. பொடி